ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராஜா பவி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாலாம் இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கலை மசாலா அப்படின்ற ஒரு மசாலா பிராண்ட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்திங்கன்னா கம்மிங் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான மிஷினரிஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு நம்ம மிஷினரிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். ஸோ ஊரில் இருந்த மாதிரியே கோயம்புத்தூர் போனால் கொஞ்சம் கிட்டவும் ஆகிடும் சென்னையிலேருந்து போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா 5 o'clockலாம் கிளம்பி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா திருப்பூர் கிட்ட போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா போயாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மணி ஒரு 12:30 ஆயிடுச்சு நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே. இவன் பார்த்தீங்கன்னா வடிவேல் மாதிரி உட்காரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே நின்றுட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் வரான். ஒரு பிரேக் அடித்தா தான் தெரியும் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே 12:30க்காக கோயம்புத்தூருக்கு போயாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி போகிற மிஷினரி ஃபேக்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம் பேக்கு சங்கனூரில் பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிருந்தோம். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா டீ காஃபிலாம் கொடுத்தாங்க. அதை குடித்து முடிச்சுட்டு அப்படியே லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மிஷினரிஸோட டெமோ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. ஸோ அதை வச்சு நமக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஸோ அப்புறம் அவங்க மிஷினை ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன மிஷினரிஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை அப்படி அந்த மிஷின் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த மிஷினை வச்சும் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் நாங்கள் கேட்ட மிஷினரிஸ்லாம் கொஞ்சம் பெருசான மிஷினரிஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடோனில் தான் இருக்குது. ஸோ அவங்க பாருன்னு சொன்னனால இந்த மிஷினரிஸும் பார்த்தோம். இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, அப்புறம் மாவெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அரைக்கிறது, சீலிங் போடுற மிஷினு, அப்புறம் ஷேலிங் மிஷின்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது. ஹரிசாண்டலில், வெர்டிக்கலில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. மாவு அரைக்கிற மிஷின் இருந்தது. அப்புறம் நம்ம லேபிள்லாம் ஒட்டுவோம் இல்லையா, டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்லாம் போட்டு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருந்தது. ஸோ இங்கேருந்தையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மிஷினரி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்ததுக்கப்புறம் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க குடோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ ரொம்பவே நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ குடோன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ மிஷினரிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூரில் போயிட்டு இந்த ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர் சுற்றி நிறையா பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங்க்கு ரிலேட்டடான ஏ டு இசட் எல்லா மிஷினரிஸுமே இங்கே கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஒரு டைம் என்கொயரி பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவங்க குடோனுக்கு தான் போயிட்டுருக்கோம். குடோனும் ரொம்ப நியர்பையாக தான் இருந்தது. ஸோ அங்கே தான் பார்த்திங்கன்னா அவங்களோட மிஷினரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்பேட்ச் பண்ணுறதுலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லாமே அங்கே தான். ஸோ பெரிய பெரிய மிஷின் நம்ம கேட்ட மிஷினரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அரைக்கிற மிஷினு, சலிக்கிற மிஷினு, பேக்கிங் பண்ணுறது, அப்புறம் மிக்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வரைசரு இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நமக்கு காமிச்சிட்ருந்தாங்க. பெரிய பெரிய மாவு அரைக்கிற மிஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது பார்ட்ஸ் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னாலும் இவங்களே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் காட்டுற இந்த பெரிய மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் போட்டாலே போதும் அதுவே எல்லா வேலையும் பார்த்துருமா. இதுக்கு முன்னாடி காட்டின மிஷினு. ஸோ ரொம்ப பெருசு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது பேக்கிங்காக நிறையா பார்த்திங்கன்னா பல்சஸ்லாம் பேக்கிங் பண்ணுறதுக்காக அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலா பேக்கிங் பண்ணுறதுக்கு இதிலே டிஃப்ரெண்ட் சைஸில் பவுச்சஸ்லாம் இருக்குது.
ஸோ இந்த மிஷினரிஸும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இது கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. நான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்லாம் அப்புறம் கொட்டேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சலிக்கிறதுக்காக இது. ஸோ இந்த மிஷினரி பார்த்துருக்கோம். பட் இதுவும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொட்டேஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் தாண்டி சூலூர் கிட்ட வந்துட்டு லன்ச் முடிச்சாச்சு. லன்ச்சு வரதுக்கு ஒரு 2:30 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி வந்து அம்மா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் சிக்கன் பாருங்கள் காலிஃப்ளவர் 65. அப்புறம் நான் வந்து நூல் பரோட்டா. இப்போ ரீசெண்ட் டைமில் நூல் பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பி ஆயாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது கண்டிப்பாக கோயம்புத்தூர் சைடில் இருக்கீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.